வணக்கம். அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தீவிர வாக்காளர்கள் சிறப்பு தீவிர திருத்தமானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் அனைத்து கட்சிகளும் தற்பொழுது தேர்தலுக்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் தாவேகா இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தல் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டியிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தற்பொழுது தேர்தல் ஆணையத்தில் இந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக தங்களுடைய கட்சிக்கு சின்னம் ஒதுக்க கோரி இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் தாவேகா சார்பில் கடிதம் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் CPR நிர்மல் குமார் உள்ளிட்ட கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் அந்த கடிதத்தை கொடுத்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக ஏற்கனவே பல அந்த சின்னங்களை அவர்கள் பரிசீலித்ததாக கூறப்படுகின்றது. கிரிக்கெட் பேட், அதேபோல விசில் மற்றும் மைக்ரோபோன் போன்ற சின்னங்களை அவர்கள் பரிசீலித்து வந்ததாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இவர்கள் தேர்தல் ஆணையத்தில் தங்களுக்கான அந்த சின்னத்தை ஒதுக்க கோரி தற்பொழுது அவர்கள் அதனை கொடுத்திருப்பதாக மனுவினை கொடுத்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எந்தெந்த சின்னங்கள் தங்களுக்கு ஒதுக்கப்படலாம் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு மனுவினை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் எந்த சின்னம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையமானது முடிவெடுத்து அதனை அவர்களுக்கு அறிவிப்பார்கள். இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் இந்த சின்ன ஒதுக்கீடு தொடர்பான முடிவை தெரிவிக்க இருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் இவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளிடம் தெரிவித்திருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கின்றது. ஷர்மிளா.